நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்து வெட்டியா நான் வன்னியவன் என்று அவதூறாக பேசுகின்றான். நான் ஒரு நேரத்தில் எப்படி வாழ்ந்தவன் தெரியுமா? இந்த சுடுகோடு ஏந்திய கரத்திலே செங்கோடு ஏந்தியவனை நான் ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்தவன் நான். அப்படிப்பட்ட என்னை பார்த்து வெட்டியால் அவன்யவன் என்று பேசுகின்றாயே. அதிகளும் புலைய நல்ல, அதிகளும் புலைய நல்ல. இந்த கரத்தில் ஒரு நேரத்தில் செங்கோல் ஏந்தி ஆட்சி புரிந்தவனடி. அப்படிப்பட்ட நான் செங்கோலை கடனுக்காக என்னுடைய மனையும் மகனையும் விற்ற பாவி அடி நான். பத்திரியை விற்ற பாவி, பத்திரியை விற்ற பாவி, பரலையை விற்ற பாவி, பத்திரியை விற்ற பாவி, பரலையை விற்ற மயானத்திலே கால் காசு முழந்துண்டு வாய்க்கரிசி இந்த கரத்தால் வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு நேரத்திலே வருவதற்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த கரமடி. அப்படிப்பட்ட கரத்தில் கொல்லி காசு வாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் வெட்டியாகவே இருக்கின்றேன். இந்த மயானத்தில் ஒரு பிணத்தை எரிக்க புதைக்க வேண்டும் என்றார். கால் காசு முடந்துள்ள வாய்க்கரிசி இதை இல்லாமல் புதைக்கவும் எரிக்கவும் முடியாது. அதனால் கால் காசு முடந்துள்ள வாய்க்கரிசி கொடுத்து விட்டு இந்த பிணத்தை இந்த சுடுகாட்டிலே ஒருவர் காவல் இருப்பார். பிணத்தை எரித்தால் அவருக்கு சேர வேண்டிய கால்பணம் முடந்துண்டு வாய்க்கரிசி இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் என்னுடைய மகன் இந்த சுடுகாட்டிலே தகனம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டேன் ஐயா. அனுமதி கொடுத்தால் எனக்கு அது ஒன்றே போதும் ஐயா. ஐயா, நதி வளம் பெருகும் காட்சி நகதனில் சுடலையாரும், நதி வளம் பெருகும் காட்டில் அறவட்டால் வாழ்ந்தான் காட்டு அது இல்லாமல் வந்தேன் ஐயா. ஐயா, பிணத்தை எரித்தால் அவருக்கு சேர வேண்டிய கால்பணம் உளமுண்டு வாக்கரிசி இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் என்னுடைய மகனை தகனம் செய்ய வேண்டும் என்று கொண்டு வந்து விட்டு நீங்கள் தான் கதி இல்லையா? கால் காசு முடிந்துட்டு வாழ்க்கரிசி கொடுக்க கூட கதி இல்லாத வக்கற்றவளாக இருக்கின்றார். என்னே, உனக்கு கதி இல்லை? கதி இல்லை. உற்றார் உறவினர் ஐயா
கிடையாது. உண்மைதான். பதி 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 இருக்கின்றார். ஆனால் இப்போது அவருடைய உதவி பெறாத நிலைமையில் நான் இருக்கின்றேன். எவ்வளவு நாடகம் நடக்கின்றாள் பார் நீலி, எவ்வளவு காரியத்தை சாதிக்கின்றாள் பார். பதி இருக்கின்றாளாம், ஆனால் உதவ முடியாத நிலையில் இருக்கின்றாள். அடி பெண்ணே, கதியில்லை சொன்னவில்லை, கேட்டிட வகையுமில்லை, கதியில்லை சுற்றமில்லை, கேட்டிட வகையுமில்லை, கதியில்லை சொன்னவில்லை, கேட்டிட வகையுமில்லை, பதி இல்லை என்னுடைய பதைக்கடி உரைத்த போதே சதிர் மிகு தாலி தன்னை சங்கமாய் தாரா என் பதியிட்ட தாளிதனை விட்டு உங்களுக்கு சேர வேண்டியது நான் கொடுக்க வேண்டுமா? இறைவா, தேவர்களுக்கு மூவர்களுக்கு தெரியாதனுடைய மாங்கல்யம் தேவர்களுக்கு தெரியாது. தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் தெரியாது என்னுடைய மாங்கல்யம் கேவலம் ஒரு மயானத்தில் காவல் காக்கும். ஒரு வெட்டியான் புலையன் நீச்சன் வெள்ளையன் அவன் கண்ணுக்கு தெரிந்து விட்டது. இறைவா, என்ன காலோ இந்த காலோ காவல் காக்க அவன் கண்ணுக்கு தெரிந்து விட்டது. இறைவா, இது என்ன சோதனை? எவ்வளவு ஆணவம் பார்த்தாயா? இவள் அணிந்திருக்கும் மாங்கல்யத்தை விட்டால் இந்த காசிமா நகரையே வாங்கலாம். அப்படிப்பட்டவளை உயர்ந்த மாங்கல்யத்தை அணிந்து கொண்டு பதி இருக்கின்றார், ஆனால் உதவ முடியாத நிலையில் இருக்கார் என்று நாடகத்தை நடத்துகின்றார். அடி பெண்ணே, ஆலியை கண்டேன் என்று தவிக்கின்றாய், தலங்குகின்றாய். ஆலியை கண்டேன் என்று தவிக்கின்றாய், தலங்குகின்றாய். தாலியை கண்டேன் என்று தவிக்கின்றாய், தலங்குகின்றாய். ஈழி போல் வந்து என்னை நிந்தித்து வருந்துகின்றாய். சிறியாம் தேவிதனை சிந்தித்து வருந்துகின்றாய். பாவினி காதலிந்த பாளையார் பகற்றுவாயே, பகற்றுவாயே. நீயா இதோ உடனே மயானத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் இந்த பிள்ளையார், இந்த பாவி நாட்டார் இறந்து கிடப்பது யார் என்று கேட்கின்றீர்களே, நான் உரைக்கின்றேன் ஐயா. இந்த பாவி நான் உரைக்கின்றேன் ஐயா. ஐயா, யாரனே என்னை அன்புடன் கேட்டேன், பிறவாதுவேன் விளம்புவேன் ஐயா. என்னுடன் கூடவே எழிலொரு தாவியும் உன்னதமாகவே ஓங்கியே வளர்ந்தது ஐயா. அந்த அயோத்தியை ஆண்டே ஹரிச்சந்திர மன்னே தியோதிவார் என்னை வேண்டியே மணந்தார்.
என்றால் இறந்திருப்பது நம்முடைய மகன் லோகிதாசன். மகனே மகனே லோகிதாசா. மகனே மகனே சூரிக வரவினோடு சேர்ந்துமே அழியலாச்சோ யாரிரு என்னவாச்சோ அந்த கௌசிகள் சனிக்குளாச்சோ ஆச்சோ கோரி நான் பெற்ற மாலை குவளையை ஆண்டிடாமல் யாரிரு வாழும் பாம்பு கடித்து வேகிற கராச்சோ மகனே லோகிதாசா. தாகை விட்டு வந்து காட்டில் தனியாய் மாண்டாயோ மகனே தனியாய் மாண்டாயோ மகனே மகனே முடி இருப்பதேனோ கர்மம் தானடா மகனே கர்மம் தானடா மகனே கர்மம் தானடா மகனே லோகிதாசா. சத்ரபதி சாமி, ஆண்டாண்டு காலம் வாழ்ந்து புரண்டாலும் ஆண்டார் மீண்டும் மண்ணில் வருவதில்லை என்று சொல்வார்கள். நான் சுவாமி. ஆனால் இந்த பிணத்தை எரிக்க வேண்டும் என்றால் கால் காசு முழந்துண்டு வாய்க்கரிசி இது இல்லாமல் நாம் எரிக்க முடியாது சத்ரபதி. அந்த கால் காசு முழந்துண்டு ஆண்டேவுக்கு அருமை. அதனால் வாய்க்கரிசி எனக்கு சொந்தமானது, அது தேவையில்லை. எப்படியாவது அந்த கால் காசு முழந்துண்டை வாங்கி கொண்டு வா சுவாமி. நம்முடைய மகனை தகனம் செய்ய வேண்டும் என்றால் கால்படும் முழந்துண்டு இது இரண்டையும் நான் வாங்கி வர வேண்டும். ஆமாம். உங்களுக்கு வாய்க்கரிசி தேவை கிடையாது. தேவையில்லை. நீங்கள் வைத்த பிரகாரம் இப்போது புறப்படுகின்றேன். அடிமை கொண்டாரி அந்தனர் அவரையும் நான் வாங்கி வருகின்றேன் சுவாமி. அப்படி அவர் குடிக்க மறுத்து விட்டால் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்தாவது எடுத்து கொண்டு வா சத்ரபதி. பிச்சைக்காக நான் கொண்டு வருகின்றேன் சுவாமி. நம்முடைய மகனை தகனம் செய்ய வேண்டும். இதோ வருகின்றேன் சுவாமி. புறப்படு. யாரெங்க மயான கவல்? இதோ இருக்கக்கூடிய இந்த அம்மையார் காசிராஜன் மகன் கனகவேந்தன் கழுத்தில் இருக்க நகைக்காக ஆசைப்பட்டு சிறிய குழந்தை என்று பாராமல் கூட கழுத்தை மிரிச்சு கொண்டு விட்டார். இப்ப கொடுப்பாவி இவளை இறக்கக்கூடாது நாட்டில் என்பதற்காக இந்நாட்டு மன்னர் சிரசேது செய்யும்படி கட்டளை இருக்கின்றார். அப்படியா? பிரகாரம் பணத்திற்காகவும் பொன்னிற்காகவும் ஒரு குழந்தையை கொள்வார்கள். இப்படிப்பட்ட காதிகை யாராக இருப்பார்? நான் ஒரு தவறு செய்யவில்லை சுவாமி. உன் மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியாதா சுவாமி? நீங்கள் உரைத்த பிரகாரம் கால்பணம் முழத்துண்டு இது இரண்டையும் நான் வாங்கி வரலாம் என்று சென்றேன். சென்ற வழியில் ஒரு குழந்தையானது அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தை நம்முடைய குழந்தைதான் என்று பாசத்தால் வாரி அணைத்தேன். ஆனால் அந்த குழந்தை நான் தான் கொன்றேன். அந்த காசிராஜன் குழந்தையை நான் தான் கொன்றேன் என்று என் மீது அபாண்ட பழி சுமத்தி இப்போது கொண்டு வந்து விட்டார்கள். நான் ஒரு தவறு செய்யவில்லை சத்ரபதி. இந்த கொலையை நீ செய்திருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆண்டவன் கட்டளை உன்னை சிறை சேதம் செய்யும்படி. அப்படி நான் உன்னை சிறை சேதம் செய்யவில்லை என்றால் நான் சத்திய நெறியிலிருந்து தவறுவிடாக எல்லாம் அந்த ஈசனுடைய திருவிளையாடல் குடிந்தினில் என்னுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன். அதற்கு சுவாமி அரணே அரணே உந்தனருளோ இது சிவமே அரணே
மனைவியை கொல்ல துணிந்து விட்டாயே ஹரிச்சந்திரா. இப்பயாச்சும் ஒரு பொய் சொல்லிடுறா. விசாமித்திரரே, எப்பொழுது நீங்கள் இந்த நாட்டில் காலை எடுத்து வைத்தீரோ அப்பொழுதிலிருந்து எனக்கு அடுக்கடுக்கான சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருந்தும் சற்று நெறியிலிருந்து தவறக்கூடாது என்பதற்காக மனைவி மகனை விட்டு நான் சுடலை காத்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது ஆண்டையிட்ட கட்டளை சிறை சேதம் செய்யும்படி மீண்டும் இப்பொழுது என்னிடம் குறுக்கிட்டார். போம் இது தகவா நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த விஸ்வாமித்திரர் தடுத்தாலும் என்னுடைய கதவிலிருந்து நான் தவற மாட்டேன். சுவாமி, இப்போதாக என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம். கணவரே கண்கண்ட தெய்வம், பதிய தெய்வம், பதில் சொல் மாறாத பாவையாக நான் வாழ்ந்து வருகின்றேனே. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. மனைவி அவர்களெல்லாம் ஏவன் கொடுத்து வர என்று எப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி எனக்கு நீ அமைந்திருக்கிறார். இருந்தாலும் அந்த ஆண்டை கட்டளை நான் மீறக்கூடாது. அப்படி மீறிவிட்டால் சத்திய நெறி தவறாக ஆகின்றேன். குனிந்து மதி சந்திரமதியை வெட்டேன். இப்போதாகிலும் நான் யார் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்தீர்களா? ஒரு வேளை அந்த விஸ்வாமித்திரன் சூழ்ச்சியாக இருக்குமா? அவனுடைய சூழ்ச்சியினால் இப்படியெல்லாம் நடக்கின்றதா? இருந்தாலும் என்னுடைய கடமையில் இருந்து நான் தவறக்கூடாது. சுவாமி, அரசனே எனது கற்பில் அணுவளவும் வேதமில்லை, நான் சரசமே கொண்டதில்லை, அந்த சண்டால முனிவன் தூதோ அந்த ஆதிசிவன் மீதிலானை, அந்த அஷ்டத்திற்கு மீது பாலகரானை, அந்த அழகின் மீது யானை, நான் அனைவரிடம் தவறை செய்யாத தவறு செய்யாதவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் கடவுளிலிருந்து நான் தவறக்கூடாது. ஆகட்டும். கடைசி முறையாக இப்பொழுது உன்னை சிரசேதம் செய்கின்றேன். உன் மனைவி உத்தமி பத்தினி அவன் மீது சந்தேகப்படலாமா ஹரிச்சந்திரா? சுவாமி, யாருங்களுக்கு கருணை வந்ததா எங்களை காணு. அரகர சிவனே சம்போ, ஆதி சங்கரா போற்றி. ஹரஹர சிவன சம்போ, ஆதி கங்காதரா போட்டி. அரகர சிவனே சம்போ, ஆதி கங்காதரா போற்றி போற்றி போட்டி. ஹரிச்சந்திரா, இப்போது ஏன் மன கஷ்டம்? இது கால வரை பட்ட கஷ்டங்கள் போரும். இனிமேல் உனக்கு அந்த கஷ்டம் கிடையாது. காரணம் என்ன? இந்த நாடு வேண்டும் நகர வேண்டும், அவ்வளவுதானே. ஆகையாலே இந்த நாடு நகரத்தை அத்தனை உங்களுக்கு கொடுத்து மீண்டும் உன்னை நல்லபடியாக ஆட்சி நடக்கும். என்னப்பா, இந்த நாடு நகரம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் மயானத்தில் இருக்கிறேன், மயான காவலனாகவே இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கென்று இருந்தான் தவமாய் தவறிந்து பெற்றெடுத்தும் ஒரு பிள்ளை, ஒரு மகன். என்னுடைய பிள்ளையை அறவம் தீண்டி இறந்து விட்டான். என்னுடைய மகனை நாங்கள் பார்க்கவே முடியாதா சுவாமி? அப்படியா? மகனில்லா காரணம் மன வருத்தங்கள் இருவருக்கும். அப்பா, உனது மகன் தாசன் உயிரோடு இருக்கிறான். அப்படியா? அவனை அழைத்தால் வருவான். எனது மகன் முருகனோடு விளையாடி கொண்டிருக்கிறான். மகனே லோகிதாசா! லோகிதாசா! மகனே லோகிதாசா! மகனே இப்பொழுது மது கொடுத்து சுமந்து வட திசையாக செல்கிறேன். அங்க சென்று ராஜரிஷி, 4 சொம்பு கொடுக்குறோம். போய் எல்லாரும் போய் வா. இந்த பூவுலகில் பொய் சொல்லா புனிதன் ஒருவர் இருக்கிறானா? ஏக பத்தினி விரதன் இருக்கிறானா? தனது மனைவி தவிர மற்ற பெண்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அக்கா தங்கையாக பாவிக்க கூடியவன் இருக்கிறானா என்பதற்காக தேவர்களும் திரு மூவர்களும் ஒன்று சேர்ந்து உன்னை பரிசோதனை செய்து பார்த்தார்கள். உன்னை கதாநாயகனாகவும் பக்கத்தில் இருக்க சந்திரமதி கதாநாயகம் தேர்ந்தெடுத்தாய். எத்தனை இக்கட்டுகள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நஷ்டங்கள் அத்தனை தாங்கிக் கொண்டு சத்தியவனாக வாழ்ந்தார்.
அத்தனை கஷ்டங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது இந்த உலகத்தில் என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே நீ ஒரு அவதார புருஷனாக இருக்கிறாய். ஆகையாலே இந்த உலகத்தில் மீண்டும் இந்த அயோத்தி நாட்டில் நீ பரிபாலனை செய்ய அரசாட்சி நடத்துவாயாக. சுவாமி, எப்பொழுது நான் சுடலை காக்க வந்து விட்டேனோ இந்த சுடலில் இருக்க வேண்டும். ஆமா, எனக்கு ஒரு பல சந்தேகங்கள். என்னப்பா? பாவத்தைகளை செய்துவிட்டோம், இந்த அரசாட்சி மீண்டும் நடத்தக்கூடாது என்பது உனது கருத்து. இத்தனை காலமாக மாமிசத்தை அறுத்து வீடு வீடாக கொடுத்து முனிவருக்கு கடன்பட்டு அந்த கடன் கொண்ட பிறகு அதை வசூலிக்க வந்தாரு ஒருவர். அவர் யார்? அவர் தான் நட்சத்திர பகவான் வந்திருக்கிறார் உன்னிடத்தில். நட்சத்திர பகவான்? ஆமா. என்னுடைய மனைவி மகளை அடிமை கொண்டவர் யார்? அவர் தான் அக்கினி பகவான். என்னை அடிமை கொண்டவர்? உன்னை அடிமை கொண்டவர் யமதர்மனாகிறார். ஆமாம், நான் அறிந்தது மானின் கண்டு பசுவின் கண்டு கிடையாது. பசுவின் கண்டு கிடையாது கிடையாது. இப்பொழுது நான் காக்கின்றேன் இந்த மயானம். இது யாகசாலை அப்பா, யாகசாலை. யாகசாலை. ஆமா. புசித்தது வாக்கரிசி அல்லப்பா, வாக்கரிசி அர்ச்சனை அர்ச்சனை அர்ச்சனை. ஆஹா. தேவர் மூவர் கிண்டர் கிமுடனர் சித்திய வித்யாகர் அனைவரும் கூட சூழ வந்து இந்த யாகசாலையில் நின்று இருக்கின்றார்கள். இது மயானம் அல்ல, ஒரு யாகசாலை. தெய்வீக இடம் இது. தேவர் எல்லாம் ஒன்று கூடிய இந்த யாகசாலை ஒன்று நடத்தி தேவர்களாக ஏற்படுத்திய இந்த சாலை தேவசாலை. அப்படி இருக்கும்போது முக்கண் தாரியாக விளங்கக்கூடிய ஐயா, இப்பொழுது இந்த சித்திரவாடி கிராமத்திலே கற்றவருக்கு தெரியுமாம் கல்வியின் அருமை, பெற்றவருக்கு தெரியுமாம் பிள்ளையின் அருமை. உண்மைதான். அப்படி கதைகளை எழுதிய ஒரு கதை ஆசிரியர், நாடகத்தின் ஒரு நாயகனாக விளங்கியவர். அப்படிப்பட்ட உயர்திரு வேணுகோபால் ஐயா, வேணுகோபால் ஐயா வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்மை விட்டு என்றும் மறையக்கூடாது என்பதற்காக இவர்கள் நினைவுகளில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வேணுகோபால் ஐயா சாலோப சாரீப சாமீப சாமிஸ்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்து என்றென்றும் சொர்க்கமடைய வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை கொடுக்க வேண்டும். உங்களை இதுநேரடி காட்சி கொடுத்தேன். காரணம் என்ன? எப்போதுமே இந்த உலகத்தில் பொய் சொல்லாதவன் ஒருவன் இருக்கிறான் என்பது அனைவரும் உனக்கு புரிந்து பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே உனக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய உள்ளத்தை மகிழ வைத்தேன். அதே போன்று இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்கள் செல்வங்கள், பொருள் செல்வங்கள், புகை செல்வங்கள், இப்படி பல செல்வங்களை பெற்றெடுத்து வாழ்வாங்கு வாழ்ந்து இப்போது வையக பதவி அடைந்து விட்டார். என்னுடைய சிவலோக பதவி வந்து சேர்ந்திருக்கிறார். திருவாளர் மதிப்பிக்க மரியாதைக்குரிய தமிழ் ஆசிரியர் புலவராக விளங்கக்கூடியவர். மற்றவருக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்து மற்றவரெல்லாம் வாழ வைத்து மற்றவரெல்லாம் நல்லதொரு வழிகாட்டியாக இருந்தே புலவராக வேணுகோபால் பிள்ளை யாதவல் ஐயா அவர்கள் சோலோப சாமீப சாரூப சாயுத்தம் என்ன 4ஆம் பதவி அவருக்கு மோட்சத்தை இறைவனுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்த்தேன்.